வணக்கம் மக்களே, இன்றைக்கி கருவேப்பிலை சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, சோம்பு, சீரகம், மல்லி, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு 6 வரமிளகா, 2 ஏலக்காய். இதை இதோட சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்தாமல் இதைய லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லையே வச்சு வறுக்கணும். இப்போ வறுத்த மசாலாவை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கிறோம். இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இது கூட பூண்டு, இஞ்சி நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கருவேப்பிலையை இதோட சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். அதாவது சுத்தமாக கருகிடக்கூடாது. லைட்டாக இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதை அப்படியே ஆற வச்சு இதை பொடி பண்ணிடலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ கடாய் சூடாயிடுச்சு. நம்ம சுத்தமான கடலை எண்ணெயை சேர்த்திக்கலாம். நான் ஒரு 100 ml கடலை எண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் சூடாக இருக்கும், வெயிட் பண்ணலாம். இது கூட ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். கூடவே 3 டோஃபோ தக்காளி சேர்த்திக்கலாம். இந்த டோஃபோ தக்காளி சேர்த்துனா இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நார்மலாக இந்த டோஃபோ தக்காளியும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சிட்டிகை இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கொட்டு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம சிக்கனை சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கரட்டி வச்சுக்கலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். பொடி உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் தண்ணியை ஊற்றி வறுவலை குழம்பு பண்ணுற வரைக்கும் ஆயிரும். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கிங்க. இப்போது நம்ம வறுத்து அரைச்ச கருவேப்பிலை மசாலா பொடியை இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்படியே இதை ஒரு 5லிருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். சாச்சு இப்போ தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம்.
ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மக்களே, அட்டகாசமான ஒரு கருவேப்பிலை சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து கிரேவி சூப்பராக பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.